ஹலோ கைஸ், ஸோ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 மாடலுக்கான ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 வந்து இருக்குங்க. ஸோ லுக்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ஒன்னோட என்ஜின் ஸ்பெக் அதே மாதிரி இதில் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த சின்ன ஷார்ட் வீடியோஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஹண்டர் 350 இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்களாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஹெட்லைட்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கலர் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. சீட்டு வந்து இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி குஷன் சீட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரியரோட சஸ்பென்ஷன் அந்த ட்ராவல் சாஃப்டராக இருக்கணுங்கிறதுக்காக அதை டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் ரியர் சஸ்பென்ஷன் ரெண்டுலேயுமே நீங்கள் அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரைட் பண்ணும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் இந்த ஒன்னோட என்ஜின் ஸ்பெக்குன்னு பார்க்குறப்போ 20 பிஹெச்பி 350 சிசி 27 நியூட்டன் ஸ்டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ராயல் என்ஃபீல்டுலேயே ரொம்ப சின்னதாக குட்டியாக கச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு வண்டினா இந்த வண்டி தான். பிளாஸ்டிக் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 13 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் மினிமம் 155 mm நினைக்கிறேன் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ ரொம்ப கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஹண்டர் யாராவது பைக் வச்சுருந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு எப்படி இருக்குது ரியல் டைமில் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.